வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கம் பணியிடங்கள் வருமா வராதா? நிறைய பேர் வராதுன்னே சொல்லிட்டாங்களே சார். நிறைய எல்லா அப்டேட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் பணியாணைகள் வர வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் டைமு, தேர்தல் எல்லாமே போட்டாங்க. 4 வருஷத்தில் செய்யாதது இந்த 4 நாளில் செய்ய போகிறாங்களா அப்படின்னு எல்லாமே கதறிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அப்டேட்டு தான். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, டிஎன்எஸ்சிசியை பற்றின ஒரு சில தகவல் மட்டும்தான், நமக்கு கிடைச்ச தகவலை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கவங்க தயவுசெய்து வீடியோவை பாருங்கள். முக்கியமான தகவல் தான். பிடிக்கலனா தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா, வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் மக்களே, ஓகேங்களா? ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இந்த டிசிசியோடைய நியமனங்கள் பணியாணைகள் வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்படுதுங்க. ஸோ எலெக்ஷன் தேதிகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் அறிவிக்கைகள் வெளியாகும். ஸோ எலெக்ஷன் தேதிகள் வெளியிடப்பட்டால் அடுத்து நடப்பது வேறு மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இனி பணி நியமன ஆணைகள் வெளியிட போகிறாங்களா, இல்லை எலெக்ஷனுக்கு முன்னிட்டு அடுத்த தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வருமா அப்படின்றது தமிழகத்தில் ரொம்ப 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 கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டு நான் பணிக்கு போயிட மாட்டேனா, இந்த ஆண்டு நான் பஸ் ஓட்ட போயிட மாட்டேனா, ஸோ தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராதா அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் கேட்க முடியுமோ எல்லா தகவலையும் கேட்குறீங்க. ஸோ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் நாம் இந்த பதிலை சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் வைக்கலாங்க. ஏன்னா தேர்தல் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஸோ அதனால் பிப்ரவரி 20 வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படலை, பிப்ரவரி லாஸ்ட் வாரத்தில் தான் எப்பவுமே அறிவிப்பாங்க. அதனால் அதுக்கும் அறிவிக்கப்படலாம், மார்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏன்னா 10th 12th எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதியோடு முடிக்கிறாங்க. ஸோ அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக வேட்புமனு தாக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளார முடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு கண்டிப்பாக பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார வெளியிடப்பட்டால் மட்டும்தான் இதான் டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டெட்லைனுக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லக்கியான பர்சன். இல்லை கிடைக்கல அப்படின்னா இந்த ஆண்டோடைய தேர்வுகள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் சில கருத்து கணிப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு யூகங்கள் மட்டும்தான். இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்கள் அப்படின்றது நம்மளுடைய தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டால் மட்டும்தான் சில முக்கியமான தகவல்கள் இதில் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் மக்களே. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நான் உங்களுக்கு பரிமாற போகிறேங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிசியில் வரக்கூடிய 2026க்கு உண்டான புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் 2026 டிரைவர் கண்டக்டர் பணிக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் மக்களே. ஸோ டிஎன்எஸ்சிசியை பொறுத்த வரைக்கும் 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது. ஸோ இது நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ், பார்ட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.